முதலமைச்சர் சீட் எனக்கு தான் வேணும், உனக்கு தான் வேணும், யாருக்கு தான் வேணும் இப்படின்னு பேசி பேசியே அதிமுக தாவேகா கூட்டணி அமையாம போச்சு. ஆனா இப்போ 2 கட்சி தலைமையுமே ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணி அமைச்சிருக்கலாமோ இதுதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தாவேகா சைடு பார்க்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சிக்கு போனதுதான் பிளஸ். செங்கோட்டையன் அவர்கள் வந்தது ஒரு உதாரணமா காட்டியே மற்ற தலைவர்களும் தாவேகாவுக்கு வருவாங்க, தாவேகா கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு தாவேகா விஜய் அவர்களும் தாவேகா தலைமையும் நினைச்சிருக்கும். ஆனா அதற்கப்புறமும் கூட தாவேகா கூட்டணியிலயோ தாவேகா கட்சியிலயோ யாரும் வந்து சேரல. செங்கோட்டையன் அவர்களோட அனுபவத்துலதான் ஈரோடுல பொதுக்கூட்டமே இப்போ ஒரு மாநாடு அளவுக்கு பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது தாவேகாவுக்கு. இதுவே ஒரு அனுபவத்துக்கு உதாரணம். தாவேகாவுக்கு இந்த அனுபவம் இன்னும் அதிகம் தேவை. அதே மாதிரி அதிமுக சைடு பார்க்கும்போது அதிமுக பிஜேபி கூட்டணி ஏற்கனவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஒரு சில கட்சிகள் கூட இருக்கு, இன்னும் ஒரு சில கட்சிகள் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த ஒரு சில கட்சிகள் வரவே இல்லை. இருக்கிற கட்சிகளும் ஸ்ட்ராங்கா இல்ல. எல்லாருமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்கறாங்க. இதெல்லாம் இருக்க இப்போ விருப்ப மனுக்கள் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு தொகுதியில அதிமுக சார்பில் நிக்கிறதுக்கு விருப்பமே யாரும் காட்டாம இருக்கிறது அதிமுக தலைமைக்கும் பிஜேபி உளவுத்துறைக்கும் அதிர்ச்சியா இருக்குது. அதுவே அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கும் போது அதிமுக தாவேகா கூட்டணிக்கு மிகப்பெரிய ரீச் இருந்துச்சு அந்த கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே. இப்ப அந்த ரீச் குறைஞ்சிருச்சு. அதனால திமுக பக்கம் சர்வே போயிருமோ இல்ல வாக்கு வங்கி போயிருமோ. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா வர 2026 எலெக்ஷன்ல ஒருவேளை அந்த முதலமைச்சர் சீட் மாறாம போயிருமோ அந்த சந்தேகம் வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில தான் அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மறைமுகமா நடந்துட்டு இருக்கிறத சொல்றாங்க. திரும்பவும் அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் கூட யார் முதல்வர் இதுதான் பேச்சுவார்த்தையாவே இருக்கும். அதிமுக பல வருஷமா இருக்கிற கட்சி. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கி ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டு இப்போ நாங்க தான் கட்டி காப்பாத்திட்டு இருக்கிற எங்களுக்கு தான் முதலமைச்சர் சீட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவேகா நாங்க மிகப்பெரிய ரீச்சோட வந்திருக்கிறோம், எங்களுக்கு தான் முதலமைச்சர் சீட் வேணும்பாங்க. இதுதான் ஏற்கனவே நடந்தது, இப்பவும் நடந்துட்டு இருக்குது. இது ஒரு வேளை தொடர்ந்துட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா இது திமுகவுக்கு தான் சாதகமா போகுமே தவிர அதிமுகவுக்கோ தாவேகாவுக்கோ சாதகமோ போகாது. இதற்கு ஒரு முடிவாதான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள், அமித்ஷா அவர்கள் இவர்களெல்லாம் இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்குள்ள வந்ததா சொல்றாங்க. இவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தும் பொழுது அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா, அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இந்த முறையாவது சக்சஸ்ஃபுல்லா பேசி முடிப்பாங்களா, அதுதான் நிறைய தொண்டர்களோட கேள்விக்குறியாவும் ஆர்வமாவும் இருக்கு. அதே நேரத்துல இன்னும் டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாருமே தனியா தான் இருக்காங்க, எந்த ஒரு கட்சிக்கும் போகல. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு கழகம் அப்படின்னு மாற்றிக்கிறாரே தவிர புது கட்சி ஆரம்பிக்கல. அதுவே ஒரு கட்சி மாதிரி தான் இருக்கு. பிஜேபி சைட்ல இருந்து பார்க்கும்போது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓபிஎஸ் அவர்களும் வேணும், டிடிவி தினகரன் அவர்களும் வேணும், சசிகலா அவர்களும் வேணும், கூடவே தாவேகாவும் இருந்ததுன்னா வர 2026 எலெக்ஷன்ல அதிமுக தாவேகா கூட்டணி கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிறது அவர்களோட எண்ணமா இருக்கிறதுனால அவர்களோட வியோகப்படி இப்ப அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிக்கிறதுக்கும் ஓபிஎஸ் அவர்களை திரும்ப கழகத்துக்கு கூப்பிடுறதுக்கும் டிடிவி தினகரன் அவர்களோட அமமுக கட்சி என்டிஏ கூட்டணியில சேர்க்கிறதுக்கும் முயற்சிகள் போயிட்டு இருக்கு. ஊடகங்கள்ல சொல்ற கருத்துக்கள் படி பார்க்கும் பொழுது எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே முன்னேற்றம் இல்லாம இருக்கு. அதிமுக தாவேகா பேச்சுவார்த்தை கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருக்கு. எத்தனை டைம் சொன்னாலும் முதலமைச்சர் யார் இதுதான் கேள்விக்குறியா இருக்கு. இப்படியே கேள்வி கேட்டுட்டே இருந்து ஒருவேளை வர 2026 எலெக்ஷன்ல முதலமைச்சர் பதவியே கிடைக்காம போயிருமோ அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும். வர 2026 எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு அதிமுக தாவேகா கூட்டணி அமைக்கணுமா? உங்களோட கருத்துக்கள் என்ன? இது உங்கள் கடைசி தீக்குச்சி.